ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் ஒன்று ஒன்றா லோடிங் ஆகிட்டே இருக்குது. என்னங்க ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்றுலேருந்தே வந்துட்டு கிச்சன் டீமில் இருக்கவங்க உண்மையிலே பெரிய பாவம் பண்ணவங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வீட்டில் வந்துட்டு இதே அம்மாவோ இல்லை மனைவியோ பண்ணும்போது, சார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், நாங்கள் வேலைக்கு போயிடுறோம், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் சார் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு சமைக்கிறது, வேலைக்கு சாப்பாடை போடுறது, அதுலேயும் நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டால் அதையும் கொடுக்குறது, இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்றது. இதே வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணால் அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணாங்க, நாங்களாக பிரித்து விட்டோம் பண்ணட்டும், அதில் என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு வேணுன்ற மாதிரி திமுறாக பேசுறது இந்த எஃப்ஜே சபரி இன்னும் ஒரு சில பேர். என்னத்தை செய்வீங்க? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி ஸ்வீட்டாக இருக்கணும், என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா கிடைச்சது என்னது? நேற்று வந்து அதே மாதிரி ஒரு பாயிண்ட் தான் வெறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஓகே, நேற்று ஒரு 2 கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி ஒரு 2 கொடுத்து முடிச்சிட்டாங்க, 4 முடிஞ்சதா, மீதி ஏதோ 5 தான் வருது பொழுது, மொத்தமாக தூக்கி போய் 4 அதை திரும்ப இவங்களை கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 காயின் தான் இருக்குது, 4 தூக்கின்னு போய் வந்துட்டு விக்கல் சக்கரம் டீமுக்கு கொடுத்துட்டாங்க. வெறுத்துட்டாங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். அதில் காண்டு அவங்களுக்கு. ஏன்னா இவங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. விக்கல் சக்கரம் டீம் மாவியாஸ் மாயாவிஸ் அவங்களும் வந்து செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக போடாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு இந்த ஸ்டோர் ரூமில் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள், இன்றைக்கி ரிவார்டு என்னென்னு பார்த்தா பிரியாணி. வரே வா அப்படின்ற மாதிரி போச்சு. கடைசியில் ஒரு பிளானை போட்டாங்க. இவங்க நம்மளை வந்துட்டு வந்து கலாச்சாரம் தானே இருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு. நாங்கள் இனி நாளைக்கு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ண போகிறோம். நாங்கள் காமன் ஃபுட்டு செஞ்சுருவோம், காலையில் மதியானம் நைட்டு. அதை தவிர்த்து ஏதாவது கேட்டிங்கன்னா நல்லா இருக்காதுப்பா. நாங்கள் செய்கிறோம் மண்டையாட்டினே சிரிக்க தான் போகிறோம். யாரும் ட்ரிகர் ஆகக்கூடாது. மெயினாக அவங்களுக்கு வந்துட்டு செய்யவே கூடாது. அவங்க ஏதாவது போர்டில் எழுதுனாங்கன்னா அதை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவோம். அது முடிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். கடைசி வரைக்கும் நைட்டு வரைக்கும் அந்த போர்டில் இருக்கிறதா இருக்க போது, கடைசி வரைக்கும் அவங்க தொடவே கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செஞ்சாங்க, நாங்கள் இல்லை சொல்ல, ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டே பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக வேலை. இவங்க வந்து வேறு அப்பப்போ வர பிரியாணி செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு வேறு, அதில் வேறு குறைகள் வேறு. இவ்வளவும் செஞ்சுட்டு என்டர்டெயின்மெண்ட் கேட்டால் அவங்க எங்கே போவாங்க? ஏன்னா வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாங்க. டைம் கொடுத்து அவங்க செய்ய போகிறாங்க இன்றைக்கெலாம். அதுவும் கனி எவ்வளோ பேசுவாங்க விஜய் பார்வதியை. அவங்களே ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இன்றைக்கெலாம் வந்துட்டு விஜய் பார்வதி கூட ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருந்தாடா, ஏன்னா எல்லாருமே பிளான் பண்ணி பண்ணோம், ஆனால் நீங்கள் அவ்வளோ பண்ணி நீங்கள் ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் காண்டாக மாட்டாங்கடா அப்படின்ட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு இந்த பிளானை போட்டாங்க. ஆனால் அங்கே கனி மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் போட்டு கொடுக்குறாங்க போல இருக்குது. என்னத்தை சொல்ல? இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாளைக்கு வேறு மாதிரி வெறித்தனமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. ஆனால் அலைய போகிறாங்க. இதுதான் தன்வினை தன்னை சுடும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.